நான் படத்தை சீன் ஓகே எப்படின்னா இப்போ ஜெயிலேருந்து 18 வருஷம் அந்த பையனுக்கு பர்த்டே அப்போ மீட் பண்ணுவாங்க, ரிலீஸ் ஆகிடுவாங்க. ரிலீஸ் ஆனோன்னா மும்பையில் ஒரு சின்ன அட்டாக் நடக்கும். அதுக்கு அடுத்த சீன் கட் பண்ணால் ஃபாரினில் பையனை கடத்திடுவாங்க. ஸோ ஒய்ஃப் என்ன சொல்லுவாள், ஒன்னால தான் கடத்து, இவ்வளோ நாங்கள் நல்லா தான் இருந்தோம், நீங்கள் வெளியே வந்தோம் கடத்திட்டாங்க, உன்னோட பாஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வான்னு சொல்லுவாங்க. உடனே அஜித் இனிமேல் நான் பேடுன்னு போவாங்க. ஸோ எப்படி அடுத்த சீன் எதுக்கு பார்ப்பீங்க, என்ன ஆகுனா போய் ஓப்பன் பண்ணுவாங்க, ஃபுல்லாக கன்ஸ் இருக்கும். அதை பாஸ்ட்லாம் க்ளோஸ் பண்ண போவாங்கல்ல, என்ன பண்ணுவாங்க, எல்லா கன்னை எடுத்து கஷ்டில் போட்டு உடச்சிக்குவாங்க. இதான் அந்த சீன் அதிலே படுத்துச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், பழைய ஃபோட்டோஸ் நமக்காக கை தட்டுறதுக்காக ஒரு தீனா ஃபோட்டோ, ஒரு அமெரிக்கலம் ஃபோட்டோ, ஒரு டான் ஃபோட்டோ, அதாவது மங்காத்தா ஃபோட்டோ, பில்லா ஃபோட்டோ, இதெல்லாம் தான் அப்படியே எரிச்சிடுவாங்க. அதை பழைய பாஸ்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, அடுத்த சீனாக இன்னும் கொஞ்சம் ஃபயர் ஆகும்னு நினச்சேன். அடுத்த சீன் எங்கே போவாங்கன்னா, ஒரு ஹோட்டல் மாதிரி இடத்துக்கு போய் எல்லா பான்பாக் போட்ட அந்த சின்ன சின்ன ரவுடிகள் இருப்பாங்க, இவங்க எல்லாத்தையும் கேங்காக கூப்பிட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் நான் சம்பவம் பண்ண போவேன்டான்னு நினச்சி அவங்க என்ன கதவெல்லாம் பூட்டிட்டு ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸ் இருக்கும். அப்போ எனக்கு என்ன தோணுச்சு, மார்க் ஆண்டனியில் ஒரு டேபிளில் கன் எடுத்து ஷூட் பண்ணாங்கல்ல, ஸோ அப்படி ஒரு சீன் இருக்கும். டிஃபன் பாக்ஸும் கன் எடுத்து ஷூட் பண்ண போகடான்னு நினச்சா டிஃபன் பாக்ஸ்லாம் ஓப்பன் வச்சுக்குவாங்க, உள்ளேருந்து அந்த இது மட்டும் எடுப்பாங்க. அதுக்கு எதுக்கு நான் அவ்வளோ டிஃபன் பாக்ஸ்னு தெரியல. அடுத்த ஃபைட் சீனில் தான் அந்த சகல கலவலோன்னு சாங். ஃபுல் வீடியோ பார்க்க நீங்கள் கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிட்டு